அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். நாம் தினமும் டிஆர்பி சைக்காலஜி 30 வினாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய 30 வினா. முதல் வினா, பார்வையற்றோருக்கான கல்வி முறை, பிரெய்லி கல்வி முறை. பார்வையற்றோருக்கான கல்வி முறை, பிரெய்லி கல்வி முறை. சைனடிக் படைப்பாற்றல் கற்பித்தல் முறை, கார்டன். சைனடிக் படைப்பாற்றல் கற்பித்தல் முறை, கார்டன். சைனடிக் படைப்பாற்றல் கற்பித்தல் முறை, கார்டன். வைஸின் செயற்சோதனைகள் 5. வைஸின் செயற்சோதனைகள் 5. இயல்பூக்க கொள்கை, மக்டுகள். இயல்பூக்க கொள்கையை பற்றி சொன்னவர் மக்டுகள். பகற்கனவு என்பது தற்காப்பு கலை. பகற்கனவு என்பது தற்காப்பு கலை. அடுத்து, குழந்தைகள் நலனை பாதுகாக்கும் நிறுவனம் யுனிசெஃப். குழந்தைகள் நலனை பாதுகாக்கும் நிறுவனம் யுனிசெஃப். SUPW என்பது சோஷியல் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் ஒர்க். SUPW என்பது சோஷியல் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் ஒர்க். SUPW-வை பரிந்துரை செய்த குழு ஈஸ்வரராய் பட்டேல் குழு. SUPW-வை பரிந்துரை செய்த குழு ஈஸ்வரராய் பட்டேல் குழு. டாசிஸ்டாஸ்கோப்பை வடிவமைத்தவர் கேட்டல். டாசிஸ்டாஸ்கோப்பை வடிவமைத்தவர் கேட்டல். அடுத்து, ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி. இது யாருடையதுன்னா தாண்டைக்கின் கற்றல் விதிகள். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆர்டராக நீங்கள் படிச்சுக்கணும். ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி. இப்போ தாண்டைக்கினுடைய கற்றல் விதியில் 3வது விதி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு தடவை டெட்டில் கொஸ்டின் வந்திருக்கு. விளைவு விதி. அப்போ விளைவு விதி கேட்டாங்க. 3வது விதின்னு கேட்டாங்கன்னா விளைவு விதி. 2வது விதி கேட்டாங்கன்னா சப்போஸ் பயிற்சி விதின்னு எழுதணும். முதல்ல இருக்கிறது ஆயத்த விதி. அப்போ ஆயத்தம், பயிற்சி, விளைவு. இது ஆர்டராக தான் நீங்கள் படிக்கணும். அடுத்து, புரியாமல் ஒரு பாடப்பொருளை படித்து நினைவில் வைப்பது குருட்டு மனப்பாடம். அதாவது குருட்டு மனப்பாடம். அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரூட் மெமரி. ரூட் மெமரி. புரியாமல் ஒரு பாடப்பொருளை படித்து நினைவில் வைப்பதற்கு பேர் என்னது? ரூட் மெமரி. அடுத்து, புதிய பாடப்பொருள் பழைய பாடப்பொருளை பாதிப்பது பின்னோக்கு தடை. புதிய பாடப்பொருள் பழைய பாடப்பொருளை பாதிப்பது பின்னோக்கு தடை. பழைய பாடப்பொருள் புதிய பாடப்பொருளை பாதிப்பது முன்னோக்கு தடை. பழைய பாடப்பொருள் புதிய பாடப்பொருளை பாதிப்பது முன்னோக்கு தடை. நுண்ணறிவு ஈவு வாய்ப்பாட்டை தந்தவர் ஸ்டெர்ன். நுண்ணறிவு ஈவு வாய்ப்பாட்டை தந்தவர் யாரு? ஸ்டெர்ன். நுண்ணறிவு ஈவு வாய்ப்பாடு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அதை தந்தவர் யாருன்னா ஸ்டெர்ன். சிக்மண்ட் ஃப்ராய்ட் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆஸ்திரியா. சிக்மண்ட் ஃப்ராய்டு எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆஸ்திரியா. டெமோக்ரசி அண்ட் எஜுகேஷன் என்ற நூலின் ஆசிரியர் ஜான் டூயி. டெமோக்ரசி அண்ட் எஜுகேஷன் என்ற நூலின் ஆசிரியர் ஜான் டூயி. தாகூர் நோபல் பரிசு பெற்றது 1913. தாகூர் நோபல் பரிசு பெற்றது 1913. நவீன இந்திய துறவி எனப்படுபவர் யார்? நவீன இந்திய துறவி எனப்படுபவர் தாகூர். நவீன இந்திய துறவி தாகூர். நாளைய பள்ளி என்ற நூலை எழுதியவர் ஜான் டூயி. நாளைய பள்ளி என்ற நூலை எழுதியவர் ஜான் டூயி. தமிழ்நாட்டில் மேல்நிலை கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1978. தமிழ்நாட்டில் மேல்நிலை கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1978. இலவச கட்டாய கல்வி 6 to 14 வயது வரை வழங்க பரிந்துரை செய்த குழு சாப்ரு குழு. இலவச கட்டாய கல்வி 6 to 14 வயது வரை வழங்க பரிந்துரை செய்த குழு சாப்ரு குழு. இதுல 2 கொஸ்டின் பாருங்க. இலவச கட்டாய கல்வி எந்த வயது வரை அப்படின்னு கேட்டா 6 to 14 வயது வரை. இதை பரிந்துரை செய்த குழு சாப்ரு குழு. சரியா? அடுத்து, சோசியல் கான்ட்ராக்ட் என்ற நூலின் ஆசிரியர் ரூசோ. சோசியல் கான்ட்ராக்ட் என்ற நூலின் ஆசிரியர் ரூசோ. இயற்கை அரசு, இயற்கை மனிதன், இயற்கை நாகரிகம் என்பது ரூசோவின் கல்வி சித்தாந்தம். ரூசோவின் கல்வி சித்தாந்தம் எது அப்படின்னா இயற்கை அரசு, இயற்கை மனிதன், இயற்கை நாகரிகம். இதுதான் ரூசோவினுடைய கல்வி சித்தாந்தம். மாண்டிச்சேரி கல்வி முறையில் வழங்கப்படும் தண்டனை தனிமைப்படுத்துதல். மாண்டிச்சேரி கல்வி முறையில் வழங்கப்படும் தண்டனை தனிமைப்படுத்துதல். பொருள் முந்தி சொற்கள் பிந்தி என்ற கருத்தை கூறியவர் பெஸ்டாலஜி. பொருள் முந்தி சொற்கள் பிந்தி என்ற கருத்தை கூறியவர் பெஸ்டாலஜி. கற்றலை மேம்படுத்தும் முதல் தகவல் தொடர்பு சாதனம் வானொலி. கற்றலை மேம்படுத்தும் முதல் தகவல் தொடர்பு சாதனம் வானொலி. நுண்ணறிவு குறித்த பல்பரிமாண கொள்கையை கூறியவர் ஆல்ஃபிரட் ஃபீனே. நுண்ணறிவு குறித்த பல்பரிமாண கொள்கையை கூறியவர் ஆல்ஃபிரட் ஃபீனே. காந்திஜி கல்வியை எந்த மொழி மூலம் போதிக்க வேண்டும் என்றார்?
காந்திஜி கல்வியை தாய்மொழி மூலம் போதிக்க வேண்டும் என்றார். காந்திஜி கல்வியை தாய்மொழி மூலம் போதிக்க வேண்டும் என்றார். மீத்திறன் மாணவர்களிடம் காணப்படும் முக்கிய திறன் எது? ஆக்கத்திறன். மீத்திறன் மாணவர்களிடம் காணப்படும் முக்கிய திறன் ஆக்கத்திறன். ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் தோல்வியை பெறுவது தேக்க நிலை. ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் தோல்வியை பெறுவது தேக்க நிலை. இன்றைக்கான 30 வினாக்களுக்கான பதில்கள் நம்ம பார்த்துட்டோம். இதேபோல் தினமும் 30 வினாக்களுக்கான பதில்கள் உங்களிடம் வந்து சேர வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும்? நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதோட விடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி செலக்ட் ஆல் கிளிக் பண்ணணும். அப்பதான் வந்து நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். நீங்க அதை பார்த்து படிச்சு வின் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.